ஸ்ட்ரீட் அனிமல் இல்லைனாக்கா இந்த ஹவுஸ் அனிமல்ஸ் பெட் டாக்ஸ் மூலியமா வந்துட்டு எனக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அதுங்களால நான் தாக்கப்பட்டாலும் யார் மேல வந்துட்டு நான் சட்டப்பூர்வமா வழக்கு தொடுக்க முடியும்? அந்த லோக்கல் கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு, நீ கார்பரேஷன்ல இருந்தீங்கன்னா கார்பரேஷன்ல, பஞ்சாயத்துல இருந்தீங்கன்னா பஞ்சாயத்துல, முனிசிபாலிட்டில இருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி மேலதான் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அது வந்து திருநாயா இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ் அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, அதால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நிறைய இருந்துச்சு, இல்ல பாதிக்கப்பட்ட உங்களுக்கே சரியான பதில் வரல அப்படின்னா நீங்க தாராளமா ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் போட்டீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹானரபிள் ஹைகோர்ட் கொடுக்கும். வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிங்களால நமக்கு ஏதாவது ஆபத்தோ இல்ல ஏதாவது நியூசன்ஸோ டேமேஜோ ஏதாவது ஆச்சுன்னா அந்த செல்ல பிராணி வளர்க்குற வீட்டு ஓனர் மேல நம்மளால போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க வந்து நாயை வந்து சரியா கட்டி வைக்கல, இல்ல நாயை வந்து அவங்க ஒழுங்கா வேக்சினேட் பண்ணல, இல்ல நாயை சரியா பராமரிக்கல, அவங்களோட நெக்லிஜென்ஸாலதான், அதாவது அவங்க சரியா அந்த நாயை பாதுகாக்காதனாலதான் நமக்கு இந்த ஆபத்து இல்ல கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் பொழுது அவங்க மேல தாராளமா நம்மளால போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் லாட்ஜ் பண்ண முடியும். அந்த கன்சர்ன் ஓனருக்கு 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனையும் ஃபைனும் இம்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்தர் நீங்க காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணிக்கலாம்.